அப்போ ஆதி சபையில வேத வசனம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சபை விசுவாசத்தை ஸ்திரமா நிக்கணுமாமா. விசுவாசத்துல இன்னைக்கு நம்ம விசுவாசம் இன்னைக்கு ஸ்திரமா இருக்குதா இல்ல எப்படி இருக்குது? இப்ப நான் உங்களுக்கு போய் சொல்றேன், அன்பு சகோதரியே, நேர போய் அந்த மான் செடியை நான் நட்டு வைத்திருக்கேன், அதை பிடுங்குங்கள் என்று சொன்னால் பிடுங்குவீர்களா? சொல்லுங்க. போங்க சிஸ்டர், போய் அந்த மாங்காய் செடி பிடிங்கிட்டு வாங்கன்னா அது இப்போ இவ்வளவு பெருசு வளர்ந்துட்டு பிடுங்க முடியாது. இதே நான் சொல்றேன் சிஸ்டர், நேர போய் அந்த தேக்கு செடி ஒன்று குட்டியா ஒன்று இருக்குது, அதை பிடுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அது இன்னும் ஸ்திரமாகல, அது இன்னும் ஸ்திரமாகல, இன்னும் வேறு ஆழமாய் ஊடுருவல. ஆனா இந்த மாமரம் ஆழமாய் ஊடுருவியாச்சு, அது வேறு விரிந்து போயாச்சு, அதை போய் சும்மா பிடுங்க முடியாது. நீங்க கர்த்தருக்குள்ள வளரும் பொழுது பிசாசு உங்களை பிடுங்க பாப்பான், பிரச்சனையை கொடுத்து உன்னை பிடுங்க பாப்பான். நீங்க ஸ்திரமாய் நிற்கவில்லை என்று சொன்னால் அவன் எளிமையாய் பிடுங்கிட்டு போயிருவான். இதே நீங்க ஸ்திரமா இருப்பீங்கன்னு சொன்னா, விசுவாசத்துல ஸ்திரமா இருப்பீங்கன்னா, அவன் என்னதான் பிடுங்க பார்த்தாலும் ஒன்னும் பிடுங்க முடியாது. 2-3 இலை வேணா விழும். கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க பாப்போம்.